இன்று ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்திலே எழும்பினதான ஒரு காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா, மத்திய 6ஆம் அதிகாரம் 9-13 வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி தர்றார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதாவதாக அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஆமென் என்பதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்ன அது ஆமென் அப்படின்னு சொல்லி முடிக்க சொல்றாரு? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்க போறீங்க. பரமண்டல ஜெபத்தை விடுங்க, தினந்தோறும் நீங்களும் நானும் கூட ஜெபம் பண்றோம் இல்லையா? நல்ல பாடல்கள் எல்லாம் பாடி ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது கடைசியில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டாம ஆமென் அப்படின்னு சொல்லி தானே முடிக்கிறோம். ஏன் சார் ஆமீன்னு சொல்லி முடிக்கணும்? அதுல என்ன அப்படி இருக்குது? பொதுவா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஆமீன்னா என்ன சார் பெரிய விஷயம்? ஆமீன்னா அப்படியே ஆக கடவுது, அதான சார் அர்த்தம். ஆங்கிலத்துல சோ பி இட், சோ பி இட், அது அப்படியே நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்களோ அது அப்படியே ஆக கடவுது, அதானா சார் அர்த்தம். அது என்ன சார் பெருசா சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. ஆனா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா ஆமா அது அப்படியாக கடவுது அதுக்காக ஆமீன் சொல்றோம் அப்படிங்கிறது இல்ல. அதை தாண்டி ஒரு முக்கியமான சமாச்சாரம் அதுக்குள்ள ஒளிந்திருக்குது பாருங்க. இந்த பரமண்டல ஜெபத்துல மாத்திரம் இல்ல, நீங்க வேணா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடபடிகள் மற்றும் யாக்கோபு நிருபம் கடைசியில் இருக்கும் அல்லவா, யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் நடபடிகள் அண்ட் யாக்கோபு எழுதின நிருபம், இந்த 2 வேத பகுதியையும் தவிர்த்து மீதி எல்லா நிருபங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ பகுதிகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வேத பகுதிகளிலும் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு அப்புறம் ஆமென் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்கும் பாருங்க. நீ வேணா செக் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்காது, ஏன்னா அது இன்னும் நடபடிகளில் சொல்லப்பட்ட காரியங்களாம் செய்து முடிக்க வேண்டியது அவசியமானதா இருக்குது. அதனால முற்று பெறாத ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள். அதனால தான் அங்கே ஆமீன் போட்டு முடிக்கல. யாக்கோபு எழுதின நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆமீன் போட்டு இருக்காது. இந்த 2ஐயும் தவிர்த்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வேத பகுதியிலும் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆமென் அப்படிதான் போட்டு அந்த வேத பகுதியினுடைய ஆத்தர் முடித்திருப்பாரு. ஏன் அப்படி ஆமென் போட்டு முடிக்கப்பட்டிருக்குது யோசிச்சு பார்க்கணும். ஈவன் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் ஸ்பெசிபிக்காக அந்த கொரிந்திய சபையாருக்கு கடிதம் எழுதும்போது ஆமென் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய விதத்தில் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்றாரு கொரிந்திய சபையாருக்கு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13-16 என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கொரிந்திய சபையார் நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசி தேவனை ஆராதிக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள், ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள். அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீ ஆவியோடு ஜெபம் பண்ணுப்பா தப்பு இல்லை, ஆவியோடு ஆராதி தப்பு இல்லை, ஆனா அந்நிய பாஷை பேசுற அதனுடைய கருத்தும் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா, அதனால நீ ஆவியோடு விண்ணப்பம் பண்ற அதே நேரத்தில் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் அங்க சொருகிறாரு. என்ன சொருகிறாரு அப்படின்னா, நீ ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுகிற நேரத்தில் உள்ள கல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன் அந்த ஜெப கூடுகையில வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்து கொள்றான்னு வச்சுக்கு. கலந்து கொள்ளும் போது நீ ஆவியில நிறைந்து விண்ணப்பம் பண்ணுவ, ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, தலகாலு புரியாது. அப்ப தலகாலு புரியலைன்னா நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு அவன் ஆமீன் என்று எப்படி சொல்லுவான்? பாயிண்ட்டுக்கு வரேன்.
ஒன்னு குறைந்தர் 14ஆம் அதிகாரம் 16வது 16th வேர்ட்ஸை பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகையினால நீ ஆவியோடு விண்ணப்பம் பண்ணு, அதே நேரத்தில் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணு அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை அங்க சொல்றாரு. நம்முடைய போக்கஸ் பாயிண்ட் இந்த வேத பதில் என்ன அப்படின்னா, ஆமீன் என்று கல்லாதவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இல்லையா? அந்த கேள்வியிலிருந்து நான் முக்கியப்படுத்தி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லும்படியா விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பவுல் கொரிந்திய சபையாருக்கு சொன்னதுதான், ஆமீன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியா விரும்புகிறேன். இன்னும் வெளிப்படுத்தல் வாட்ச் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இயேசுவே சொல்றாரு. இயேசுவே ஆமீன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். இயேசு சொல்றாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய ஆகமங்கள் அப்படின்னு முதல் 5 ஆகமங்களை சொல்றோம் அல்லவா? அதிலே என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க, உபாகமம் 27ஆம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க. அந்த அதிகாரங்கள் எல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஆமீன் என்று அவள் சொல்ல கடவுள், ஆமீன் என்று அவர்கள் சொல்ல கடவர்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், பரவலா பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7லிருந்து 36 வரையான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீது அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா, அவன் சங்கீதக்காரர்களுக்கு ஒரு பாடலை எழுதி கொடுப்பான். அவர்கள் அந்த பாடலை பாடுவாங்க, சங்கீதத்தை பாடுவார்கள். அப்படியே பாடிட்டே வரும்போது கடைசியா 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அப்போ கர்த்தரை துதிப்பதற்கு பழைய ஏற்பாடு காலகட்டத்திலேயே கடைசீட்ல எல்லா துதியும் முடிகிற அந்த நேரத்தில் ஆமென் அப்படின்னு சொல்லி துதித்தார்கள் அப்படின்னு இந்த வேதாகமம் சொல்லுது ஐயா, சொல்லுது. அப்ப ஏன் இதெல்லாம் காண்பிக்கிறேன்னா, ஆமீன் அப்படின்னுங்கிற வார்த்தை சும்மா அப்படியே ஆக கடவுது அவ்வளவுதானா? இல்ல இல்ல, அதை தாண்டி ஒரு சமாச்சாரம் இருக்குதுங்கிறது தான் மேட்டர். என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்த்துருவோமா? ரைட். எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி பாருங்க ஐயா. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமீன் என்பவர். ஆமீன் அப்படின்னா ஏதோ வார்த்தை இல்லையா? ஆமீன் என்பவர் ஒரு பர்சன், ஒரு நபர். யார் அந்த நபர்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எப்படி சார் சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, இந்த ஆமீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ட்ரூத், ட்ரூத் சத்தியம் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. அப்போ இந்த அர்த்தத்தையும் ஆமீன் என்பவர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையையும் ஒன்றாக வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், சத்தியம் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து தான சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அல்லவா? அப்ப சத்தியம், சத்தியமாக இருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆகையினாலதான் நம்ம ஜபங்களை பண்ணும்போது ஏராளமான குறிப்புகளை அந்த ஜபத்துக்குள்ள புகுத்தி புகுத்தி நம்ம அப்படியே ஜபித்து கொண்டே வருகிறோம். வரும்போது கடைசியா ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் என்றால், ஆண்டவரே இவ்வளோ ஜப குறிப்புகளை நான் ஜபம் பண்ணிட்டேன், இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நீர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் அப்படிங்கிறத நம்புறேன் ஆண்டவரே. ஏன்னா நீர் வார்த்தையிலே உண்மை உள்ளவரப்பா. நீர் சொன்னா நிச்சயம் செய்வீர் என்று உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை நம்பி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறத திருஷ்டாந்தமாக
காண்பிக்கக்கூடிய விதத்துல நீங்க கடைசியா ஜெபத்தினுடைய முடிவில் பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஆமென். சரி, இது இன்னும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க சார், என்னமோ சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, இதை சப்ஸ்டான்ஷியேட் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எங்க பார்க்கலாம்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16 20வது வசனம் வரைக்கும் வாட்சி பாருங்க. குறிப்பா 20வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அங்க என்ன பார்க்கலாம்? பவுல் சொல்றாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே சொல்றாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் என்ன? வாக்குத்தத்தமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லுகிறார் அல்லவா? அதுக்கு முந்தின வசனத்துக்கு போங்க, அப்படியே 19வது வசனம் அதுல வாசிங்கன்னா, உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அப்ப புரியும்படியா எளிமையா சொல்ல வேண்டும் என்றால், ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. அப்போ இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுங்கிற அந்த மாமிசத்துல காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் பவுல் சொல்லுகிறாருங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென் என்பவர் அப்படின்னு சொன்னேன் அல்லவா? வெளிப்படுத்தல் 3:14 ஆமென் என்பவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஆமென் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொன்னேன், ட்ரூத், சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்தான் சத்தியம், அவர்தான் வார்த்தை, அவர்தான் ஆமென், அவர்தான் ஆமென். அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க இனி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஏராளமான காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கடைசியில் ஆமென் அப்படின்னு சொல்லும் போது சும்மா வெறுமனே அப்படியே ஆக கடவுது அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி நீங்க ஜெபத்துல என்னென்ன வார்த்தைகளா சொன்னீங்களோ அவைகள் எல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள், வார்த்தையாயிருக்கிற இயேசுவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க மனமாற நம்பி ஆமென் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துகிறீர்கள் ஜெபத்தின் முடிவில். ஆமென்னா இயேசு கிறிஸ்து அங்க கொண்டு வந்து நீங்க ஃபிட் இன் பண்ணுறீங்க. ஏன்னா ஜெபம் எப்படி ஆரம்பிக்குது? பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே, பிதாவுதான் முதல்ல சொல்றீங்க நீங்க. அப்புறம் ஏராளமான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஆமென் அப்படின்னு சொல்லும் போது அங்க இயேசுவை கொண்டு வந்து ஃபிட் இன் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஆமீன்ங்கிற வார்த்தையில இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சோ இந்த இன்றைய தகவல் உங்களுக்கு மெய்யாகவே பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.